வந்துட்டா உடனே காசு காசுங்கிறது என்னடா ஊருக்கு போறா முக்கியமான மேட்ரு இங்கேடா போறா இங்கதானே வந்துட்டான் ஹாய் ஃபைனலி பணம் கொண்டு வந்துங்களா வேலை எப்போ கிடைக்கும் ஒரு நிமிஷம் ரெடி பண்ணிடலாம் இல்லைன்னா நானே சொல்லி கொடுத்துருவேன் என் பையன்கிட்ட கேட்கலன்னா அவனுக்கு படிப்பு சூப்பராக எந்த சப்ஜெக்ட்லையும் 5 மார்க்குக்கு மேலே வாங்க மாட்டான் பிகாம் ஃபைனல் இயர் 12 பேப்பர் அரியர் ஏன் தான் எல்லா அப்பாவும் இப்படி இருக்காங்களோ பா தள்ளுப்பா 24 மணி நேரம் டிவியை கட்டிட்டு அழுடா நீ அந்த வேலை என்னடாச்சு எந்த வேலை இந்த வேலை 5 லட்ச ரூபா வாங்கிட்டு போனேடா அதுவா வரும் ஒரு வாரத்தில் சொல்றேன்னு இருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனை அது என்ன பார்க்கவாடா இதெல்லாம் எங்க உட்பட போகுது சரிங்க என்ன எதுக்கு இப்ப கட்டிட்டு இருக்க போனதுல என்னடாச்சு அது வீடு பூட்டி இருக்கு வீடு பூட்டிருக்கா 5 லட்ச ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்ததுடா வட்டி தானே வாங்கி கொடுத்த ஜட்டிக்கா வாங்கி கொடுத்த சரி வட்டி காசு யாரா கட்டுறது ஏறிக்கிட்டே போகுது நீ தான் கட்டணும் நீ தான் வாங்க உனக்கு தெரிஞ்சா நீங்க அரிசி ஏற்றி நிறுத்தலாம் நான் பொங்கி ஏற்றி நிறுத்துறேன் ஏன் அதே கிட்ட தொப்பா எடுத்துருக்கா முதல்ல அவங்க ஒரு வழி பண்ணுவார் வாடா வாடா என்ன பணம் வேற என்ன ஆச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சோம் சொல்றதுக்குள்ள இப்படி போட்டு அடிச்சிட்டியடா பா பா
வேலை இவனுக்குன்னு நினச்சிங்களா? அங்கே தான் ட்விஸ்டே இருக்கு. ஆமாப்பா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்னோட 40 வருஷ கனவு